இன்று இதமான காலை தென்றலில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 55, குறள் எண் 546. வேலென்று வென்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கேட்டாது எனேன். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், மன்னவனுக்கு போரின்கண் வென்றியை கொடுப்பது அவன் எரியும் வேலன்று கோல் அதுவும் அப்பெற்றிதான் கோடாதாயின் என்கிறார். அதாவது விளக்கமாகவும் சொல்கிறேன், கேளுங்கள். அதாவது அரசனுக்கு வெற்றியை தருவது வேலன்று அவனது செங்கோலே, அதுவும் நீதியிலிருந்து மாறுபடாதிருக்க வேண்டும் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லு. அரசனுக்கு வெற்றியை தருவது வேலன்று அவருடைய கோல்தான், செங்கோல்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் அவன் நீதியிலிருந்து மாறுபடாது இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவனுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அற்புதமாக இருக்கும் பார்த்தீங்களா. அடுத்து ஒரு குறளுங்க, ஊக்கம் உடைமை. இது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான குறள். என்னென்னா, ஊக்கம், ஒரு மனிதனுக்கு ஊக்கம் இருக்கணும். அதாவது கோழை என்பதல்ல, ஊக்கம் இருக்கணும். முதல்ல ஊக்கம் இருந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும். அதற்கு தான் இந்த குறள். ஊக்கம் உடைமை, அதிகாரம் 60, குறள் எண் 596. உள்ளுவது எல்லாம் உயர்வல்ல, மற்றது தள்ளினும் தள்ளாமை தீர்த்து. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், அரசனாயினார் கருதுவதெல்லாம் தன் உயர்ச்சியை கருதுக, அவ்வுயர்ச்சி பால்வகையார் கூடிற்றில்லையாயினும் அக்கருத்து தள்ளாமை நீர்மை உடைத்து என்கிறார். அதாவது விளக்கமாகவும் சொல்கிறேன். எப்பொழுதும் உயர்வானவற்றை நினைத்து முயலுதல் வேண்டும். அவை கிடைக்காவிட்டாலும் அந்த எண்ணத்தை கைவிடக்கூடாது. அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு, தெய்வப்புலவர் திருவள்ளுவர். என்ன சுருக்கமாக அந்த விளக்கமாக உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, எப்பொழுதுமே உயர்வானவற்றை நினைத்து முயலுதல் வேண்டும். நம்ம உயர்வானதாக இருக்க வேண்டும் என்று நினைத்து தான் முயல வேண்டுமே தவிர, அவை கிடைக்காவிட்டாலும் அந்த எண்ணத்தை கைவிடக்கூடாது. எப்படி தாமஸ் ஆல்வா எடிசன் எவ்வளவு முயன்றுமே அவருடைய ஆராய்ச்சி கூடமே பற்றி எரிந்த போதிலும் விடாமுயற்சியும் கடின உழைப்பாலும் அந்த மின்சார பல்பை கண்டுபிடித்தார். அதனால் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக பின்னாடி இருந்திருக்கிறது. ஏன்னா இவனுக்கு அந்த உரிமை கிடைச்சிருச்சுல. அது மாதிரி தான். அதுதான் சொல்கிறார், ஊக்கம் உடைமை. எதுலேயுமே ஊக்கமாக இருக்கணுமே ஒழிய கைவிட்டக்கூடாது. அதுக்கடுத்து ஒப்பறிவறிதல். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் தரு. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் தரு. உலகத்தார் நன்றெனக் கொண்டனவற்றை விரும்பி செய்யும் அறிவாளியினுடைய செல்வம் ஊரார் நீரெடுக்கும் குளமானது நீர் நிறைந்தார் போன்று பலருக்கும் பயன்படும். இப்போ ஒரு ஊருணி இருக்கு என்று வைத்துக்கொள்வோம். அந்த ஊருணியை எப்படி உலகத்தார் அந்த ஊருணியை அந்த கிராமத்து மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் தேங்கி வச்சு அதை பயன்படுத்துகிறார்கள். அது எவ்வளவு பேர், அந்த தண்ணீர் எத்தனை பேருக்கு பயன்படுகிறது? அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் பயன்படுகிறது. அதுபோல நீ ஏதாவது கொண்டு விரும்பி செய்யும் அறிவாளியினுடைய செல்வம். ஒரு அறிவாளி அந்த கிராமத்தில் இருக்கான், ஆனால் அவனுடைய செல்வம் அந்த ஊரணி மற்றவர்களுக்கு, வறியவர்களுக்கு கொடுத்தானால் அவனுடைய செல்வம் குறைவில்லாதது. அது மட்டுமல்லாது அவனுடைய அந்த எப்படி ஊரில் உள்ள குளங்களில் உள்ள நீர் மக்களுக்கு பயன்படுமோ அதுபோல அவனுடைய அறிவாளியினுடைய செல்வம் பயன்படும். சும்மா அறிவாளி இல்லாமல் இவன் தான் அறிவாளியினுடைய செல்வம் தான் இப்படி பயன்படும். ஊருணி, அதுதான் சொல்கிறார், ஊருணி நீர் நிறைந்தற்றார் போற. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு. அறிவாளி தன்னுடைய செல்வத்தை வறியவர்க்கு கொடுப்பது போலதான் வருவனுக்கு கொடுக்கிறான். எது போல? ஊருணி நீர் நிறைந்தற்றே. ஊருணி நீர் நிறைந்தற்றே. ஊருணி நீர் நிறைந்து விளங்குமானால் அது மக்களுக்கு, அந்த கிராம மக்களுக்கு பயன்படும். அதுபோல
அறிவாளியினுடைய செல்வம் மற்றவர்களுக்கு வறியவர்களுக்கு பயன்படும் என்று சொல்கிறார். எவ்வளோ அற்புதமாக ஒரு உதாரணம் தான். அவர் ஓமை கூறுறதாங்க அதில் இருக்கிறது. அவர் ஓமை கூறுறார் பற்றில அதில் தான் கருத்தே இருக்கிறது. அடுத்து ஒரு குறள், புகழ் 231 குறள், அதிகாரம் 24. ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. அதாவது வறியவருக்கு ஈதல் வேண்டும், கொடுக்க வேண்டும், வறியவருக்கு ஈதல் வேண்டும். அப்படி அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும். வறியவருக்கு ஈதல் செய்தால் நமக்கு புகழ் கிடைக்கும் என்கிறார். இப்போ நம்மள்கிட்ட பணம் இருக்குது. பணம் இருக்கையில் அவன் ரொம்ப கிராமத்தில் வறியவனாக இருக்கான். ஒன்றுமே பசியே அடங்க முடியல. அவனுக்கு கொடுத்தால் அது அவன் எல்லாத்துலேயும் போய் சொல்லுவான். அந்த கிராமத்து மக்கள்கிட்ட எல்லாருமே, இவர் தாங்க அந்த செல்வந்தர் கொடுக்குறாருங்க, நல்ல மனுஷங்க, மற்றவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அப்போ அது புகழ். அந்த புகழ் உண்டாக வாழ வேண்டும். அப்புகழ் அல்லாமல் உயிருக்கு ஊதியம் இல்லை என்கிறார். அந்த புகழ் அல்லாமல் இருந்தால் உயிருக்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை என்கிறார். உயிர்க்கே ஊதியம் சொல்கிறாரு. எப்படி நம்ம இப்போ ஊதியம் வாங்குறோம்ல, இவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம், அதான் ஊதியம். அது அந்த புகழ் அல்லாமல் உயிருக்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? அதாங்க அவருடைய இது அதாவது ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. அப்படி அடுத்து தீவினை அச்சம். அதாவது தீயவை தீய பயத்தரால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தீய செயல்களை ஒருவன் செய்தால் அந்த தீய செயல்கள் தீமையை கொடுக்கும். அந்த தீமையை கொடுக்கும். அந்த தீமையை கொடுத்தால் அத்தீய செயல்கள் தீயை விட கொடியனவாக அஞ்சப்படும் என்கிறார். அந்த தீய செயல்கள் தீயை விட கொடியனவாக அஞ்சப்படும் என்கிறார். என்ன அருமையாக சொல்லியிருக்கார். தீயவை தீய பயத்தனால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீய செயல்கள் ஒருவன் தீய செயல்களை செய்தால் அந்த தீய செயல்கள் அவனுக்கு தீமையை கொடுக்கும். அப்படி தீய செயல்கள் தீமையை கொடுத்தால் அவனுக்கு அத்தீய செயல்கள் தீயை விட கொடியவனவாக கருதப்படும். அப்போ ஒரு இப்போ சமீபத்தில் நம்ம ஏற்கனவே பொள்ளாச்சி சம்பவத்தை பற்றி பேப்பரில் படிச்சிருக்கோம், செய்தித்தாளில். அப்போ அந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்கு நீதி இப்போ தான் கிடச்சிருக்கு. 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த 9 பேரையுமே என்ன செஞ்சிட்டாங்கன்னா இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. இனிமேல் அவன் இடையில சுதந்திரம் வந்துருச்சு, அந்த இதுக்கு வெளியிடுறோம் அப்படின்னா வெளியிட முடியாது. அதனால் அதை மறக்க முடியாது. ஆனால் இதை முதலில் தெரிவித்த ஒரு இதழ் மாத இதழ் நக்கீரன் கோபாலன். மரியாதைக்குரிய நக்கீரன் கோபாலன். நக்கீரன் இதழில் தான் நான் இதை படித்தேன். பேப்பரில் கூட முதல்ல பார்க்கல, நக்கீரன் இதழில் தான் இதை படித்தேன் எப்படின்னு சொல்லிட்டு. அதில் இருந்தால் நான் சில கதைகள் கூட அதிலிருந்து சில இதுகளை எடுத்து முன்னாடி கதை எழுதுகளை. அதனால் அதை தீய செயல் எதனா பெண்கள் பெண்கள் மானம் உடையவர்களாக இருக்க வேண்டுங்க. பெண்களை நம்ம கெடுக்கக்கூடாதுங்க. சப்போஸ் நம்ம சகோதரிக்கு இந்த நிலை ஏற்பட்டால் என்ன செய்ய முடியும்? சிந்திச்சு பாருங்கள். அந்த தீய செயல்கள் செஞ்சதுனால, அந்த இளைஞர்கள் தீய செயல்கள் செஞ்சதுனால அவன் என்ன ஆச்சு? அவன் தீயை விட கொடியனமாக கருதப்படும் சொல்கிறாரு. இப்போ இதைத்தான் அவர் சொல்கிறாரு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பாலியல் பலாத்காரம் எத்தனை பேர் செஞ்சுருக்காங்கன்றது அப்போ தான் அந்த நீதிபதி மாஜிஸ்ட்ரேட்டு ஒரு பெண்ணு என்பதால் அது கரெக்டாக சரியாக ஆராய்ந்திருக்கிறார். அதனால் சொல்கிறேன், நீ தவறு செய்யக்கூடாதுங்க. எதுக்கு நமக்கு அந்த அந்த தவறு செய்யணும்? ஏன் நீ நல்லா ஒரு முதல்ல படித்து வேலைக்கு போய் வீட்டில் சொல்லி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க. இல்லை இனி ஒரு காதல் திருமணம் கூட செய்துக்க. அதை வெறுக்கல அவர் தெய்வப்புலவர். காதல் திருமணம் கூட செய்துக்க, அதனால் ஒன்றும் இல்லை. ஏன் இப்படி போய் செய்யணும்? எவ்வளோ வன்கொடுமை அதெல்லாம், பயங்கரமான கொடுமைங்க அதெல்லாம். பயங்கரமான பாலியல் பலாத்காரம். அதை யாரும் சகித்திருக்க முடியாது.
நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.